பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலியில் எதை பற்றி பேசப் போகிறோம் என்று சொன்னால், 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர், சமூக நீதி சமநீதி காவலர், தமிழ் இன போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் சேலத்திலே தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட முதல் நாளே அந்த நிறைவான நிகழ்ச்சியை முடித்து கொண்டு மேடையை விட்டு இறங்குகிற தருவாயிலே ஐயா அவர்களுக்கு தலை சுற்று ஏற்பட்டு மயங்கிய நிலையில் விழக்கூடிய நிலையில் பின்னால் இருந்த அவருடைய மெய்க்காவலர்கள், நம்முடைய தம்பியர்கள், குறிப்பாக நம்முடைய அன்பு தம்பி கேசவனெல்லாம் ஐயாவை சரியாமல் தாங்கி உடனடியாக மருத்துவ உதவி வாகனத்தில் கொண்டு சென்று மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். ஐயா சரிகிற அந்த நேரத்தில் பின்னாலே இருந்த நம்முடைய பெரும் மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய ஐயா அவர்களுடைய தவ புதல்வி ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவர்கள் அப்பா அப்பா என்று கத்துகிற அந்த சத்தம் கேட்கல. ஆனால் அந்த வாய் அசைவு, முக பாவனை அப்படியே உள்ளத்தை கசக்கி பிழிந்து விட்டது. எப்பேற்பட்ட தலைவர் நம்முடைய ஐயா! தமிழ்நாட்டிலே புரட்சி என்றால் அவர்தான் நடத்தி காட்டினார். 1965 மொழி புரட்சி நடந்தது. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற அந்த வீரார்ந்த முழக்கம், தமிழர் தந்தை சிவ ஆதித்தனார் தந்த முழக்கத்தின் அடிப்படையிலே இளைஞர்கள், மாணவர்கள் புரட்சி நடத்தி காட்டினார்கள். ஆனால் யார் தலைமை என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் 80லிருந்து 87 வரை ஏற்கனவே நாம் பல்வேறு காணொலிகளிலே வலையொலிகளை பதிவு செய்திருக்கிறோம். சமூக நீதி கோட்பாட்டிற்காக தமிழ்நாட்டின் பெருங்குடி மக்கள், மண்ணின் மைந்தர்கள், வேளாண்குடி தமிழ் மக்கள், வன்னியகுல தமிழர்களுக்கு கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே சமூக நீதி கிடைக்கவில்லை, மறுக்கப்படுகிறது என்பதற்காக அதை நோக்கிய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஐயா அவர்கள் முன்னெடுத்தார்கள். அதனுடைய இறுதி கட்டம் என்பது 1987 செப்டம்பர் நடுப்பகுதியிலே 7 நாள் சாலை மறியல் என்று அறிவித்து விட்டார். அதுதான் புரட்சி, சமூக நீதிக்கான புரட்சி. எந்த நாட்டிலே சமூக நீதியின் பிறப்பிடம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய, தந்தை பெரியார் பிறந்த நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டிலே தான் வன்னியர் சங்கம் கட்டமைக்கப்பட்டது. சமூக நீதிக்காக பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்கப்பட்டது. சமூக நீதிக்காக விளிம்பு நிலை தமிழர்களுக்கு சமூக நீதி மறுக்கப்படுகிறது, தன்மானம் தடுக்கப்படுகிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கப்பட்டது. புதிய தமிழகம் கட்சி தொடங்கப்பட்டது. இப்படி எத்தனையோ கட்சிகளை நாம சொல்லிக் கொண்டு போகலாம். ஆனால் சமூக நீதிக்காக ஒரு சமுதாயத்தின் தலைவராக அந்த சமுதாயத்தின் கிராமங்கள் இதோடு சென்று, பட்டி தொட்டியெல்லாம் சென்று, வயல்காடு வரப்பு காடுகளை நடந்து, மிதிவண்டியிலே பயணம் செய்து, பேருந்திலே பயணம் செய்து, முன்பதிவில்லாத பெட்டியிலே பயணம் யாரு? ஒரு மருத்துவர், MBBS என்று சொல்லக்கூடிய ஆங்கில மருத்துவம் கற்ற ஒரு மருத்துவர் பயணம் செய்து அந்த மக்களை அணி திரட்டி புரட்சியை நடத்தி காட்டினார். பிறகு அரசியல் சொல்ல தேவையில்லை. தமிழ்நாட்டின் அனைத்து சாலைகளும் தைலாபுரம் நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் அனைத்து கட்சி தலைவர்களும் மருத்துவர் ஐயா என்ன சொல்லுகிறார் என்று ஒவ்வொரு நாளும் காலை செய்தி ஏடுகளை புரட்டுகிற பொழுது ஐயா என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்த்து பழக்கப்பட்ட தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஐயாவுக்கு அவருடைய அருந்தவ புதல்வராலே ஏற்பட்ட மிகப்பெரிய அரசியல் நெருக்கடி. இன்றைக்கு எத்தனையோ அரசியல் ஆளுமைகளை அவர் உருவாக்கி விட்டிருக்கிறார். இன்றைக்கு தம்பி வேல்முருகன் அவர்கள் ஒரு வீரார்ந்த தமிழராக, துணிச்சல் மிக்க தமிழராக, பச்சை தமிழராக திமுகவை தன்னுடைய தன்மானத்திற்கு அறைகூவல் விடுக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கிறேன் என்று 234 தொகுதிகளிலும் இன்றைக்கு வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் என்று சொன்னால், அந்த வேல்முருகன் அரசியல் பயின்ற கல்லூரி தைலாபுரம் தோட்டம் யாரும் மறுக்க முடியாது. அப்படி எத்தனையோ ஆளுமைகளை அவர் உருவாக்கி விட்டிருக்கிறார்.
அப்படிப்பட்ட தலைவருக்கு இப்படி ஒரு நிலை வந்துவிட்டதே என்கின்ற மனவேதனை, உள்ள குமுறல் யாரிடம் போய் சொல்ல? அந்த நிலையிலே தான் ஐயா அவர்களுடைய அந்த மயங்கி விழக்கூடிய, சரிந்து விழக்கூடிய அந்த காட்சி நெஞ்சை பிழிந்தது, கசக்கி எடுத்தது. வேதனையோ வேதனை, சொல்லி மாளாத வேதனை. ஏனென்று சொன்னால் ஐயா அவர்களை பற்றி அறிந்தவர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய கோணத்திலே அவரை அறிந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. நான் பின்னாலே எழுதுவேன். பின்னாலே என்னுடைய அரசியல் பதிவுகளை நான் எழுதுகிற பொழுது ஐயாவை பற்றி சுட்டி காட்டுவேன். ஒரு முறை உடல்நிலை சரியில்லாமல் உயிருக்கு போராடிய பொழுது 1 மணி நேரத்தில் தைலாபுரம் தோட்டம் வந்து என்னை மருத்துவமனைக்கு சென்று என் உயிரை காப்பாற்றிய உத்தம தமிழின போராளி மருத்துவரை. ஆகையினாலே அவர் கட்சியில் இருக்கிறோம் இல்லை என்பது வேறு. ஒருபோதும் ஐயா மீது எந்த விமர்சனமும் நான் வைக்க மாட்டேன். விமர்சனம் வைக்கக்கூடிய அளவுக்கு, நான் வைக்கக்கூடிய அளவுக்கு அவர் இல்லை. ஆனால் அரசியலில் சில சறுக்கல்கள், வழுக்கல்கள், நழுக்கல்கள், யானைக்கும் அடி சறுக்கும் என்பதை போல ஐயாவுக்கும் அடி சறுக்கி விட்டது. இருந்தாலும் ஐயா அவர்கள் முழு நலன் பெற்று இந்த மொழிக்கும் இனத்திற்கும் நாட்டிற்கும் 100 ஆண்டு காலம் தொண்டு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த காணொலியை பதிவு செய்கிறோம். தமிழர்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே சமூக மக்களுடைய சமூக நீதி உரிமைக்காக ஏற்கனவே பல்வேறு வலைவலிகளில் நாம் பதிவு செய்திருக்கிறோம். மீண்டும் மீண்டும் அதை சொல்ல வேண்டியதில்லை. ஏறக்குறைய 55 சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கிய தலைவர், 6 அமைச்சர் பெருமக்களை ஒன்றிய அரசிலே பதவி வகிப்பதற்கு அடித்தளமிட்ட தலைவர். எத்தனையோ கட்சிகள் நாட்டிலே தொடங்கப்பட்டன, இயங்கிக் கொண்டிருக்கின்றன, எதிர்காலத்தை தொடங்குவார்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை மட்டும்தான் ஒரே நேரத்தில், இது யாரும் சொல்லாத செய்தி, 2 பட்டியல் பிரிவு தமிழர்களை உயர் பதவியிலே, பொதுச் செயலாளர் பதவியிலையும் பொருளாளர் பதவியிலையும். பொதுச் செயலாளராக தலித் எழில்மலை இருந்தார். பொருளாளராக தென் மாவட்டங்களை சேர்ந்த நம்முடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவன் பசுபதி பாண்டி என்றார். எந்த கட்சியிலும் இந்த வாய்ப்பு உண்டா? எந்த கட்சியிலும் கிடையாது. சமூக நீதியின் பிறப்பிடம் என்று சொல்லக்கூடிய, சமூக நீதியின் காவலர் நாங்கள் தான் என்று மார்கட்டக்கூடிய எந்த கட்சியிலையும் கிடையாது. ஒரே நேரத்தில் கட்சியுடைய தலைமை பொறுப்பிலே 2 பட்டியல் பிரிவு தமிழர்களை வைத்து புரட்சியை காட்டியவர் நம்முடைய தமிழின போராளி மருத்துவரையம். அதே போல இன்றைக்கு தனி இயக்கம் கண்டாலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்கின்ற ஒரு கட்சியை கடந்த 10-13 ஆண்டு காலமாக தமிழ்நாடு முழுவதும் பரப்பி வளர்த்து எடுத்து இன்றைக்கு 234 தொகுதிகளிலும் தனித்து வேட்பாளர்களை போடக்கூடிய ஒரு துணிச்சலை, ஆற்றலை, அறிவை பெற்றவராக இன்றைக்கு நம்முடைய முத்தமிழன் அன்பு தம்பி ஆற்றல் மறவன் தி வேல்முருகன் அவர்கள் திகழ்கிறார் என்று சொன்னால், அந்த வேல்முருகன் கல்வி கற்ற கல்லூரி தைலாபுரம் தோட்டம். இன்னும் சொல்ல வேண்டுமானால், சேலம் மேற்கு தொகுதி வேட்பாளராக இருக்கக்கூடிய அன்பு தம்பி அருள் சொன்னார், அண்மையிலே அன்புமணி ஐயா அவர்களால் பெற்றெடுத்த பிள்ளை, திருமாவளவன் அவர்களால் ஐயாவால் பெற்றெடுக்காத பிள்ளை என்று ஏதோ ஒரு கதையை விட்டார். ஆனால் உண்மையிலே ஐயா அவர்களால் பெற்றெடுக்காத பிள்ளை ஒருவர் உண்டு என்றால் அது தம்பி வேல்முருகன் தான். ஆகையினால்தான் ஐயாவிடம் கற்ற அந்த அரசியல் அறிவு, அதைவிட தமிழ்நாடு தழுவிய அரசியல் பார்வை, தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் தொடர்பான பார்வை, தோழர் தமிழரசிலிருந்து, புலவர் ஐயா கலியபெருமாளிலிருந்து, தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரிலிருந்து எல்லாவற்றையும் உள்வாங்கி இன்றைக்கு வேல்முருகன் தனித்தே துணிச்சலாக வெல்லுகிறோம் அல்லது வீழ்கிறோம், ஓய்வை பார்த்து விடுவோம் என்ற அடிப்படையிலே நிற்கிறார் என்று சொன்னால், தைலாபுரம் தோட்டத்தில் அவர் கற்ற அரசியல், தமிழின போராளி நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களிடம் கற்ற அரசியல் பாடம்தான் இன்றைக்கு தம்பி வேல்முருகன் அவர்கள் அரசியல் களத்திலே, நீங்கள் என்ன என்னை ஒதுக்குவது, நீங்கள் என்னை புறக்கணிப்பது, நான் மக்களை நம்பி நிற்கிறேன், என் இனத்தவரை நம்பி நிற்கிறேன், என் மொழியை நம்பி நிற்கிறேன், என் நிலத்தில் வேரூன்றி நிற்கிறேன், பார்த்து விடுவோம் என்று துணிச்சலாக நிற்கிறார். அந்த வகையிலே 1-2 நான் சொன்னேன். நூற்றுக்கணக்கான அரசியல் ஆளுமைகளை உருவாக்கியவர் நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமே இல்லை.
யானைக்கும் அடி சறுக்கும் என்று நான் ஏற்கனவே அண்மையில் ஐயாவிடமிருந்து ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிற பொழுது அந்த காணொளி பதிவிலே சொன்னேன், யானைக்கும் அடி சறுக்கும். அதே போலதான் அரசியலில் மிகப்பெரிய யானை தான் முதல் சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சி. இன்றைக்கு அரசியல், தமிழ் தேசிய அரசியல் உலகிலே மிகப்பெரிய யானையாக, யானை வலிமை மிக்க ஒரு மாபெரும் தலைவரான ஐயாவுக்கும் அடி சறுக்கி விட்டது இந்த தேர்தலிலே. ஒரு சரியான கூட்டணியை அமைக்க முடியவில்லை. தம்பி விஜய் கூத்தாடிதான், நடிகர் தான். ஆனாலும் அந்த விஜயை பின்பற்றக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழர்களாக இருக்கிறார்கள். நிறைய விஜயை பற்றி நான் விமர்சனங்களை முன் வைத்திருக்கிறேன். கூத்தாடி கூத்தாடி என்றே பேசி இருக்கிறேன். அவர் கட்சி தொடங்குவதற்கு முன்பும் பின்பும். பிறகு அரசியல் களத்திலே அவர் இறங்கிய பிறகு அந்த கூத்தாடி கூத்தாடி என்கின்ற சொல் ஒரு இயல்பான தூய தமிழ் சொல்தான், அது ஒன்று பிழையான சொல்லல்ல. ஆனாலும் கூட நடிகர் தம்பி விஜய் என்கின்ற அந்த சொல்லாடலை மாற்றிக்கொண்டு ஐயா அவர்களுடைய நிலையை அறிந்து தமிழக வெற்றி கழகத்தோடாவது ஐயாவை ஒரு கூட்டணி சேர்ந்து குறைந்தது ஒரு 20 சட்டமன்ற உறுப்பினர்களை வென்று சட்டமன்றத்துக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கலாம் என்கின்ற நல்ல எண்ணத்திலே அந்த களத்திலே இறங்கினேன். ஆனால் ஐயாவோடு இருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய மருத்துவர் அன்புமணி அவர்கள் சொல்கிறார் பாருங்கள், பூசாரிகள். அந்த பூசாரிகள் யார் யார் என்று பெயரை சொல்லலாம், ஆனால் அது வேண்டாத விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்று நாகரிகமாக சொல்ல அந்த பூசாரிகள் அதை கொட்டி கவிழ்த்து விட்டு சட்டப்படியான ஊழல் பேர்வழி. என்ன புரட்சி தாய், வெக்கமல்ல புரட்சி தாய் சொல்றதுக்கு. சட்டப்படியான ஊழல் பேர்வழி, நீதிமன்ற தண்டிக்கப்பட்டவர், தென் மாவட்ட சமூக கலவரங்களுக்கு இந்த அம்மாதான் காரணம் என்று பேசப்பட்டது. கொடியங்குளம் சம்பவம், கொடியங்குளம் கொடுமை. முதலில் அந்த ஊருக்கு வந்தவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா தான். அந்த கொடுமைக்கு காரணம் பன்னீர்செல்வம் என்ற ஒரு மாவட்ட ஆட்சியர் இந்த அம்மாவினுடைய கைக்கூலியாக இருந்து இன்றைய வரைக்கும் சமூக படுகொலை நிறுத்த முடியவில்லை. அப்படியானால் அதற்கு காரணமாக நாங்கள் சுட்டிக்காட்டுகின்ற இந்த சசிகலா என்ற பெயர் வழி தெற்கு மாவட்டத்தில் மட்டுமா, தென் மாவட்டங்களில் மட்டுமா? நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா கடந்த அதிமுக ஆட்சியில பேச்சு நடத்தி குறைந்தபட்சம் வன்னியகுல தமிழர்களுக்கு சமூக நீதி 10.5 விழுக்காடு ஒரு சிறப்பு சட்டத்தை பச்சை தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூலம் நிறைவேற்றி தேர்தலை கூட்டணி வைத்தார்கள். அந்த சிறப்பு சட்டத்தை இன்னைக்கு அதுதான் பெரிய வேதனை. நம்முடைய மதிப்பிற்குரிய மருத்துவர் அன்புமணி அவர்கள் பிரேமலதாவோடு சேர்ந்து பரப்புரை மேற்கொள்கிறார். பிரேமலதா தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் கூத்தாடி விஜயினுடைய மனைவி என்ன கருத்தை வெளியிட்டார் என்பதை அன்புமணி சிந்திக்க மறுக்கிறார். 20 விழுக்காடு அவர்களுக்கு எப்படி கொடுக்கலாம்? அவர்கள் கொடுத்தால் எல்லோரும் கேட்பார்களே, இவர் யார்? தமிழ்நாட்டு மக்களுக்கு சமூக நீதியின் அடிப்படையிலே இடப்பங்கீடு, கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே கொடுப்பதற்கு எதிரான கருத்து சொல்ல பிரேமலதா யார்? அவருக்கு என்ன உரிமை என்கின்ற வினாவை மக்கள் மத்தியிலே எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய அன்புமணி அந்த அம்மா பக்கத்திலே இருந்து பரப்புரை செய்கிறார். அப்படிப்பட்ட அந்த சமூக நீதிக்கான ஒரு சிறப்பு சட்டம் வன்னியகுல தமிழர்களை கொண்டு வந்த போது இதே சசிகலா தான் இந்த கூத்தாடி, நக்கல், நையாண்டி, கேலி, கிண்டல், நகைச்சுவை நடிகர் கருணாஸ் என்கின்ற அந்த கருணாவை சட்டமன்றத்துக்கு 2016 போவதற்கு இந்த அம்மா தான் வழிவகுத்தாங்க. தன்னுடைய சமூக பாசத்தால பற்றல அந்த கூத்தாடியை பயன்படுத்தி உயர் நீதிமன்றம் அல்ல உச்ச நீதிமன்றம் வரை சென்று இந்த 10.5 விழுக்காடு இட பங்கீட்டை, நியாயமான பங்கீட்டை, சமூக நீதிக்கான பங்கீட்டை கொட்டி கவிழ்த்தது சசிகலா. அந்த அம்மாவை போய் ஐயாவுக்கு பக்கத்தில் இருக்க பல புரட்சி தாய் காணொலி போட்டுக் கொண்டிருக்கிறாங்க. வெட்கமா இல்லை என்று கேட்கிறோம். இந்த சூழ்நிலைகள் தான் நான் ஏற்கனவே சொன்னேனே, யானைக்கும் அடி சறுக்கும் என்று எங்கள் ஐயாவுக்கும் அடி சறுக்கி விட்டது. சரியான கூட்டணியை அமைக்க இயலவில்லை. அதற்கு அருகில் இருந்த பூசாரிகளும் காரணம். இப்படி எல்லா நிகழ்வுகளும் ஒன்றாக இணைந்துதான் நம்முடைய ஐயாவை முதல் நாள் பரப்புரையினுடைய தொடக்கத்திலே அந்த பரப்புரையை முடிக்கிற நிலையிலே எங்களுக்கே சாதாரண எளிய தொண்டர்களாக எங்களுக்கே இந்த நிலை என்றால் அந்த மனிதருடைய மூளை எவ்வளவு வேகத்தில் செயல்படும். அந்த அடிப்படையிலே ஐயாவுக்கு மயக்க நிலை வந்து
சரிந்து விழக்கூடிய ஒரு துயரமான துன்பமான எல்லா தமிழர்கள் கண்ணிலும் நீரை வள வைக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடந்து விட்டது. எனினும் அன்னை தமிழ் தாய் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நூற்றாண்டு வாழ்க்கையை கொடுத்து மீண்டும் அவர் அரசியல் களத்தில் இறங்கி மீண்டும் ஒரு வெற்றி வகையை சூடி மகிழக்கூடிய சூழ்நிலை வர வேண்டும் என்ற அடிப்படையிலே நான் அன்றாடம் தொழுது வழங்கும் உலக முதன்மொழி உயர்தனி செம்மொழியான அன்னை தமிழ் மொழி, அந்த அன்னை தமிழ் மொழி தமிழ் தாயை வணங்கி வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.